அனைவருக்கும் வணக்கம். இது டிஆர்சியின் செய்தி மூலம் ஒரு செய்தி, அந்த செய்தியின் மூலம் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம விரிவா பார்ப்போம். நான் தொகுப்பாளினி யாமினி, என்னுடன் இன்று இணைந்திருக்கிறார் திரு ராமானுஜம் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலில் குறுஞ்செய்திகள் பார்த்திடலாம். மோடியின் புதிய அரசு பதவியேற்பின் முதல் அரசாணை PM கிசான் சம்மான் நிதியின் 17வது தவணையாக ஒவ்வொரு விவசாயிக்கும் தலா 2000 விடுவிப்பு. பொதுவா சொல்லுவாங்க, நல்ல துவக்கம் பாதி வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன். அதாவது இந்த புதிய அரசு பதவி ஏற்ற உடனே முதல் கையெழுத்து, நம்ம இங்க லோக்கல்ல சொல்ற மாதிரி முதல் கையெழுத்து நீட்டு விலக்கு, முதல் கையெழுத்து மது விலக்குன்னு சொல்லி கதை சுத்தாம, இவங்களுடைய முதல் கையெழுத்திலேயே கிசான் சம்மான் நிதியோட 17வது தவணை ஒவ்வொரு விவசாயிக்கும் நேரடி வங்கி கணக்கு மாற்றம், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா 3வது இன்ஸ்டால்மெண்ட் 2000 ரூபாய் விடுவிச்சிருக்காங்க. இது 9.3 கோடி விவசாயிகள் இது பலன் பெறுவாங்க. ரொம்ப பாசிட்டிவ் நோட்ல இந்த அரசு இந்த நடவடிக்கையை துவக்கி இருக்கு. மோடி அமைச்சரவையில் இடம்பெற்று பணியாற்ற இருப்பது எனக்கு வாய்த்த பெருமை. அமைச்சர் சுரேஷ் கோபி. இதுல நடுவுல ஒரு பொருளை கிடப்பி விட்டுட்டாங்க. நேத்திக்கு பதவியேற்ற உடனேயே சுரேஷ் கோபி ராஜினாமா செய்ய போகிறார் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் பரப்பி விட்டுட்டாங்க. அத ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சுரேஷ் கோபி. மோடி அரசுல அமைச்சராகவும் என் கேரள மக்களின் பிரதிநிதியாகவும் பணியாற்றுவது எனக்கு பெருமை அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது மூலமா இந்த வதந்திகளுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அவர். ஜூலை 10 விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அதாவது கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு விக்கிரவாண்டியோட முன்னாள் DMK MLA புகழேந்தி அவர் காலமானார். அன்னிலிருந்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. பார்லிமெண்ட் தேர்தலோட இடைத்தேர்தலும் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும். ஆனா நடக்கல. அதனால அது முடிஞ்ச உடனே இன்னைக்கு பல மாநிலங்கள்ல இடைத்தேர்தல் நடக்க போறது. அதோட சேர்த்து ஜூலை 10ஆம் தேதி இந்த இடைத்தேர்தல் நடக்க போறது. ஜூலை 13ஆம் தேதி முடிவு அறிவிக்கப்பட இருக்கிறதுன்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. 40 வயதுக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் இனி அரசு பதிவு பெற்ற மருத்துவரின் சான்றிதழுடன் மின்னணு மூலம் மட்டுமே புதிய ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பித்து மற்றும் பழைய உரிமம் புதுப்பித்து ஆகியவை செய்ய முடியும். இது தமிழ்நாட்டு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு கமிஷனரோட அறிக்கை. ஆக்சுவலா 40 வயசுக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் அவங்க ஓட்டுநர் உரிமமோ இல்ல பழைய உரிமத்தை புதுப்பிக்கிறதா இருந்தா இப்பவும் அதே சட்டம் தான், மருத்துவ சான்றிதழோட விண்ணப்பிக்கணும். இப்ப என்ன இதுல புதுசுனா, சாரதி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த மென்பொருள் மூலமா தான் இவங்க ஆன்லைன்ல மட்டும் டாக்டர் சர்டிபிகேட்டோட விண்ணப்பிக்கணும். இது ஒண்ணுதான் இதுல புதுசு. ஆனா 40 வயசு கீழே இருக்க எத்தனையோ இளைஞர்கள் நடு ரோட்ல மோட்டார் சைக்கிள்ல வீலிங் பண்ணி என்னென்னவோ பண்ணி பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கிறாங்க. அதை எப்படி தடுக்க போறாங்கிறத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீட் தேர்வு குறித்த AK ராஜன் கமிட்டி அறிக்கையை ஆங்கிலம், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மராத்தி, பஞ்சாபி, பெங்காலி மொழிகளில் வெளியிட்டு ஆதரவு தேட தமிழக அரசு முடிவு. நீட் தேர்வு ஒழிப்புக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு பார்த்தாங்க, நடக்கல. 5 லட்சம் கையெழுத்து 50 லட்சம் கையெழுத்துனாங்க, எதுவுமே நடக்கல. அவங்களுக்கு இப்ப நீட் தேர்வு, கடந்த நீட் தேர்வு சமீபத்துல முடிஞ்சதுல சில குளறுபடிகள் நடந்திருக்கு. இதை சாக்கு வச்சு மறுபடியும் அடுத்த ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க AK ராஜன் கமிட்டியை போட்டு நீட் தேர்வுனால என்னென்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தது. அதை இவங்க சட்டமா இயற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாங்க. ஆனா அது அங்கேயே அப்படியே இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட மேற்பார்வையில தான் நீட் தேர்வு நடக்கிறது. அதனால இதுல ஒன்றும் இதுவரைக்கும் பயன் இல்லை. சரி, இந்த ஸ்டண்டாவது இவங்களுக்கு பலிக்குமா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்தியாவின் பிரதமராக 3ஆம் முறை பதவியேற்ற மோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வாழ்த்து.
ஒரு நாட்டு பிரதமர் இன்னொரு நாட்டு பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சாதாரணமா. உலகத்துல பல நாட்டு தலைவர்கள் வந்து மோடி பதவியேற்பு விழாவுக்கு நேரடியா வந்து வாழ்த்தினாங்க. மற்றவர்கள் வந்து இணையதளம் மூலம் வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஆனா பாகிஸ்தான் அதிபர் மட்டும், பிரதமர் மட்டும் ஷபாஸ் ஷெரீப் இதுவரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கல. ஒருவேளை ஏதாவது ஒரு தடங்கல் வந்து மோடி வந்து பதவி ஏற்க முடியாம போயிடாதா அப்படின்னு எதிர்பார்த்தாரோ என்னமோ தெரியல. அதனால இப்ப பதவி ஏற்ற பின்ன அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. கேட்டா பதவியேற்கும் முன்னால வாழ்த்து சொல்றது அரசியல் முதிர்ச்சி அல்ல, அதனாலதான் இப்ப சொன்னேன். அப்ப உலக தலைவர்கள் வாழ்த்து சொன்னவங்க எல்லாரும் அரசியல் முதிர்ச்சி இல்லாதவங்கன்னு அவர் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. விரிவான செய்திகள். தரவுகளின் அடிப்படையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரிப்பு. பொதுவா ஒரு 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 பழமொழி உண்டு, ஒவ்வொரு பேரிடரிலும் ஒரு வாய்ப்பு இருக்கும். there is an opportunity in every calamity அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட வெற்றி கிடைக்காட்டாலும் அதுக்கு ஆறுதல் தரக்கூடிய பல தரவுகள் இப்ப நம்ம வந்து கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமா இந்த பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக வந்து 22 இடத்துல போட்டியிட்டு 26.9% வாக்கு வாங்கியிருக்கு. அதிமுக 35 இடத்துல போட்டியிட்டு 20.4% வாங்கியிருக்கு. பாஜக 23ல போட்டியிட்டு 11.2% வாங்கியிருக்கு. அதுலயும் தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி பாஜக அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. குமரியில 35%, கோவையில 32%, நெல்லையில 31% அப்படின்னு ஒரு இன்கிரீஸ்டு ஓட் ஷேர் வந்திருக்கு. இதை தவிர மத்திய சென்னை, தென் சென்னை, கோவை, குமரி, அப்புறம் மதுரை, நீலகிரி, திருவள்ளூர், நெல்லை, வேலூர் இந்த 9 தொகுதியில பாஜக 2ஆம் இடத்துல இருக்கு. வெற்றி பெறலையே தவிர அவங்க வின்னர் இல்ல, ஆனா ரன்னர்ஸ் அப்பா வந்திருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு ஆறுதல் அளிக்கும் விஷயம் என்னன்னா, வட சென்னையில கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அது நம்ம முதல்வரோட தொகுதி. அங்க பாஜக சார்பில் போட்டியிட்ட பால் கனகராஜ் அவர் 25,585 வாக்கு வாங்கியிருக்காரு. அதே தொகுதியில அதிமுக வந்து 18,108 வாக்கு வாங்கியிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, 2019 அதிமுக கூட்டணியில தேமுதிக போட்டியிட்டது 21,263 வாக்கு வாங்கினாங்க. அதாவது வெற்றி பெறாவிட்டாலும் ஒரு தமிழ்நாடு முதல்வருடைய சட்டமன்ற தொகுதியிலேயே பாஜகவினுடைய வாக்குகள் அதிகரிச்சிருக்கிறத பார்த்து பாஜக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்காங்க. மன்னிக்கவும். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலில் அப்பாவி யாத்ரீகர்கள் 10 பேர் உயிரிழப்பு, என்ஐஏ விசாரணை தீவிரம். அதாவது தீவிரவாதிகள்லாம், அண்டை நாட்டு தீவிரவாதிகள்லாம் பொதுவா இப்ப ரொம்ப காண்டில் இருக்காங்க. அதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒண்ணு, மோடி அவங்க எதிர்பார்த்த மாதிரி காங்கிரஸ் பதவி ஏற்க முடியல, மோடி பிரதமர் ஆயிட்டாரு, அது ஒரு எரிச்சல் அவங்களுக்கு. 2வது எரிச்சல் வந்து நேற்று நடந்த உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில இந்தியா கிட்ட பாகிஸ்தான் தோத்து போச்சு. சோ இவங்க வந்து இத வந்து இந்த வெறுப்பை எப்படியாவது வெளிக்காட்டணும். ஆனா இவங்க எந்த விதமான தாக்குதலும் டெல்லியில நடத்த முடியாது, ஏன்னா பயங்கரமான அங்க செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட். அதனால டெல்லியை விட்டு தள்ளி அங்க உள்ள ஜம்மு காஷ்மீர் பகுதியில மலைப்பாங்கான இடத்துல அங்க வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பக்தர்கள், அங்க சிவகோரி அப்படின்னு ஒரு சிவாலயம் இருக்கு, அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த பஸ்ல அவங்க வந்து இந்த கத்ரா பகுதியில் இருக்கிற வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த பஸ் மேல தீவிரவாதிகள் அவங்க மேல சரமாரியா ஷூட் பண்ணிருக்காங்க, துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. அதுல இந்த பஸ் டிரைவர் என்ஜூர் ஆகி பஸ் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பள்ளத்தாக்குல விழுந்து கிட்டத்தட்ட 10 பேர் உயிரிழந்திருக்காங்க, குழந்தை உட்பட.
அப்புறம் 33 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது வந்து பொதுவா பாகிஸ்தான் பேஸ்டு தீவிரவாதம் லஷ்கரே தொய்பா தான் பண்ணியிருக்கும் அப்படின்னு ஆரம்ப கட்ட விசாரணையில நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், டிஆர்எஃப் அப்படின்னு ஒரு உள்நாட்டு தீவிரவாத அமைப்பு, அதாவது லஷ்கரே தொய்பாவோட ஆதரவு, அவங்க வந்து இதுக்கு பொறுப்பு ஏத்திட்டு இருக்காங்க. நாங்க தான் பண்ணினோம் அப்படின்னு. இப்ப அப்பாவி உயிர்கள் பலியாயிருக்கு. அதுக்காக இப்ப வந்து அங்க மாநில காவல்துறை, ராணுவம், எஸ்டிஆர்எஃப் அவர்கள்லாம் மீட்பு நடவடிக்கையிலையும் தேடுதல் வேட்டையும், அதாவது ட்ரோன் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க காட்டுல மறைஞ்சிருக்காங்க. அவங்கள தேடி வந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்கன்னு எதிர்பார்க்காங்க. இந்த ஜம்மு காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா அவர் சொல்லியிருக்காரு, இந்த தாக்குதலுக்கு தீவிரவாதிகள் கடுமையான விலை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. ஆனா தற்போது அதை விட முக்கியம், இந்த காயம்பட்டவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவிக்கரம் நீட்டணும். இறந்தவர்களுக்கு தலா 10 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இந்த கோழைத்தனமான தாக்குதல் வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்ப நம்ம காணொலியை நிறைவு செய்யும் முன்னால ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த காணொலியை காணும் நேயர்களுக்கு, உங்களுக்கு இந்த காணொலி உங்கள் நண்பர்கள் மூலமா வந்திருக்கலாம். பொதுவா என்ன பண்றாங்கன்னா, யார் நமக்கு அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு நம்ம விமர்சனத்தை அனுப்பிச்சிடுறோம். சோ அந்த மாதிரி செய்யாம இந்த யூடியூப் லிங்க்ல போய் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அதை வச்சு நாங்க இந்த நிகழ்ச்சியை இன்னும் எவ்வாறு மெருகேற்றலாம், எத்தனை பேர் பாக்குறாங்க, எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு செய்யறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார்.